வணக்கம். நம்ம டெய்லி பேசுறோம் இல்லையா, அந்த வார்த்தைகளுக்கு பின்னால எவ்ளோ பெரிய சக்தி இருக்குன்னு எப்பவாச்சும் யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? இன்னைக்கு காலத்தால அழியாத ஒரு ஞானத்தை வச்சு இத பத்தி தான் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். உங்களையே இந்த கேள்வியை கேட்டு பாருங்களேன். உங்க வார்த்தைகள் அது உருவாக்குதா இல்ல அழிக்குதா? உங்க பேச்சால ஒருத்தரை மேல தூக்கி விட முடியுமா இல்ல கீழே தள்ளி விட முடியுமா? இதுதான் இன்னைக்கு நாம பார்க்க போற விஷயத்தோட முக்கியமான புள்ளி. சரி, இந்த ஆழமான ஞானத்துக்கு நமக்கு வழிகாட்டி யாருன்னு பாத்தீங்கன்னா அது நம்ம திருக்குறள் தான். குறிப்பா அதுல இருக்கிற சொல்வன்மை அப்படிங்கிற அதிகாரத்துல இருந்துதான் இந்த விஷயத்த நம்ம கத்துக்க போறோம். இதோ அந்த குறள் இதுதான். குறள் எண் 642. ஆக்கமும் கேடும் அதனால் வருதலால் காத்தோம்பல் சொல்லின்கட் சோர்வு. சும்மா ஒரு நிமிஷம் இந்த வரிகளையே பாருங்க. 2 வரியில திருவள்ளுவர் எவ்வளோ பெரிய ஒரு உண்மையை சொல்லியிருக்கார் பாத்தீங்களா? சரி, வாங்க இப்போ இந்த குறளோட முதல் வரிய கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். நம்ம வார்த்தைகளுக்கு இருக்கிற 2 வெவ்வேறு விதமான சக்திகளை பத்தி தான் இது பேசுது. முதல்ல ஆக்கம். ஆக்கம்னா என்ன? உருவாக்கம், வளர்ச்சி, நல்லது நடக்கிறது, இதெல்லாம் தான். அடுத்தது கேடு. அது இதுக்கு நேரெதிர். அழிவு, நாசம், கஷ்டம். ஆனா இந்த குறள்ல இருக்கிற ஆச்சரியமான விஷயம் என்ன தெரியுமா? இந்த ரெண்டுமே ஒண்ணுக்கொன்னு சம்பந்தமே இல்லாத இந்த 2 விஷயமும் ஒரே இடத்துல இருந்து தான் வருதாம். அது நம்மளோட பேச்சுதான். ஆமா, செழிப்பும் சரி அழிவும் சரி, ரெண்டுமே நம்ம வார்த்தைகள்ல இருந்து தான் பிறக்குது. நம்ம பேச்சால தான் நன்மையும் வருது, தீமையும் வருது. யோசிச்சு பாருங்க, நம்ம வாழ்க்கையோட உயர்வும் சரி தாழ்வும் சரி நம்ம நாக்குல இருந்து வர வார்த்தைகளால தான் தீர்மானிக்கப்படுதுங்கிறது எவ்வளவு பெரிய உண்மை. சரிப்பா, ஆக்கமும் நம்ம பேச்சாலதான் கேடும் நம்ம பேச்சாலதான்னா இதுக்கு என்னதான் தீர்வு? அதுக்குதான் வள்ளுவர் அந்த குறளோட 2வது வரியில ஒரு வழிய காட்டுறாரு. அது என்னன்னு பாக்கலாமா? இங்க பாருங்க, காத்தோம்பல்னு ஒரு அழகான வார்த்தைய வள்ளுவர் யூஸ் பண்றாரு. இதுக்கு அர்த்தம் சும்மா காப்பாத்துறது மட்டும் இல்ல, ரொம்ப ரொம்ப அக்கறையோட எச்சரிக்கையா ஒரு பொக்கிஷத்தை மாதிரி பத்திரமா பாத்துக்கிறது. ஓகே, இவ்வளவு ஜாக்கிரதையா எதை காக்கணும், எதுகிட்ட இருந்து நம்மள நாம பாதுகாத்துக்கணும்? இந்த கேள்விக்கு பதில் தான் அந்த குறளோட கடைசி பகுதியில இருக்கு. நம்ம பேச்சுல ஏற்படுற சோர்வு கிட்ட இருந்துதான் நம்மள நாம காத்துக்கணும். இங்க சோர்வுனா நம்ம உடம்பு சோர்வு அடையறதில்ல, நம்ம பேச்சுல வர்ற தப்பு, பிழை, கவனக்குறைவா விடுற வார்த்தைகள், இதெல்லாம் தான். யோசிக்காம அனுப்புற ஒரு இமெயில், சோஷியல் மீடியால கோவத்துல போடுற ஒரு கமெண்ட், இல்ல ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஒரு வதந்திய பகிர்ந்துக்கிறது, இது எல்லாமே இந்த சோர்வு கணக்குல தான் வரும். சிம்பிளா சொன்னா நம்மளோட கேர்லெஸ்னஸ் தான் எல்லா ஆபத்துக்கும் காரணம். சரி, இப்போ நாம தனித்தனியா பார்த்த எல்லாத்தையும் ஒன்னா இணைச்சு பார்க்கலாம். அப்போதான் இந்த 2000 வருஷம் பழமையான குறள் இன்னைக்கு நம்மளோட மாடர்ன் லைஃபுக்கு எப்படி 100க்கு 100 பொருந்துதுன்னு புரியும். அப்போ இந்த குறளோட முழுமையான பொருள் இதுதான். நன்மையும் சரி தீமையும் சரி ரெண்டுமே நம்ம பேச்சால தான் வருது. அதனால நம்ம பேசுற வார்த்தைகள்ல சின்ன தப்பு கூட வந்துடாம ரொம்ப ரொம்ப கவனமா நம்மள நாம காத்துக்கணும். சுருக்கமா இந்த குறள் நமக்கு என்ன சொல்லிக் கொடுக்குதுன்னு பாப்போம். 1, உங்க வார்த்தைங்கிறது உருவாக்குற சக்தி கொண்ட ஒரு கருவி. 2, அதே வார்த்தைங்க அழிவுக்கும் காரணமா இருக்க முடியும். 3, இந்த 2க்குமே காரணம் வேற எதுவும் இல்ல, உங்க பேச்சு மட்டும்தான். அதனால 4வதா நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, நம்ம பேச்சுல தப்பு வராம பாத்துக்கிறது தான் நம்மளோட முக்கியமான கடமை. இது நம்ம ஃபேமிலி, வேலை, வெளி உலகம்னு எல்லா இடத்துக்கும் பொருந்தும். கடைசியா நான் உங்களை இந்த கேள்வியோட விட்டுட்டு போறேன். இன்னைக்கு உங்க வார்த்தைகள் எதை உருவாக்க போகுது? ஒரு நல்ல விஷயத்தையா இல்ல ஒரு கெட்ட விஷயத்தையா? ஆக்கத்தையா அழிவையா? முடிவு உங்க கையில தான் இருக்கு.